கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நல்லா அமோகமா போயிட்டு இருந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் வெப்சைட் டெவலப்மெண்ட் பிசினஸ்லாம் இன்னைக்கு பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் மெயினான ரீசன் யாருன்னா நானே அது நானே லல்லி தோழியும் நானே மணப்பொண்ணு தோழியும் நானே. இந்த மாதிரி டெவலப் ஆகிட்டு இருக்க ஏஐ மாடல்ஸ்னால இன்னைக்கு நிறைய வெப் டெவலப்பர்ஸாக இருக்கட்டும், டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட பிஸ்னஸ் அண்ட் அவங்களோட கிளைண்ட்ஸை இழந்துகிட்டே இருக்காங்க. பார்த்துல என்ன ஆட்டம் ஆடினடா. இன்னி நிலைமைக்கு நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியோ இல்லை ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஏஜென்சியோ ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. லைக் உங்களோட சர்வீஸ்லாம் என்னன்னு கேட்டால் நாங்கள் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுப்போம், இல்லை நாங்கள் மெட்டாட்ஸ் ரன் பண்ணி கொடுப்போம்னு சொல்கிறீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் ஆல்ரெடி ஐசியோவில் தான் இருக்குது. அதுக்கான இன்டென்சிவ் கேர் இமீடியட்டாக தேவைப்படும். இது ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் காம்பீட் பண்ணிட்டு இருக்க ஆள் அந்த மாதிரி. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா, சிட்டி உனக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, உனக்கு தூக்கம் கிடையாது, உனக்கு எமோஷன்ஸ் கிடையாதுங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஏஐ மாடல் கூட காம்பீட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை எக்ஸாக்டாக சொல்லணும்னா, மெட்டாட்ஸ் ரன் பண்ணும்போது உங்களால் அந்த கேம்பெயினை ஒரு நாளைக்கு 2 to 3 மணி நேரம் தான் அதிகபட்சம் மேனுவலாக மானிட்டர் பண்ண முடியும். பட் மெட்டாக்குள்ள இருக்க ஏஐ மாடல்ஸ் அதை 24/7 மானிட்டர் பண்ணி அதை 24/7 ஆப்டிமைஸ் பண்ணுது. இப்படி இருக்க மார்க்கெட்டில் உங்களோட ஏஜென்சி சர்வைவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர், வெண்டர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்லேருந்து பார்ட்னர் இல்லை கியூரேட்டருங்கிற ஸ்டேட்டுக்கு உங்களோட ஏஜென்சியை புஷ் பண்ணணும். எப்படின்னா, இன்றைக்கி உங்களோட கிளைண்ட்டுக்கு ஒரு காப்பி ரைட்டரோ கண்டென்ட் ரைட்டரோ தேவையில்லை. அவங்களாலேயே ஜெமினி யூஸ் பண்ணி இல்லைனா சாட்ஜிபிடி யூஸ் பண்ணி 100 to 200 கண்டென்ட்டை ஒரே நாளில் எடுக்க முடியும். பட் உங்களோட வேலை என்னவாக இருக்கணும்னா, அந்த 100 to 200 கண்டென்ட்டில் எந்த 100-200 கண்டென்ட் வேஸ்ட்டு, எந்த 10-15 கண்டென்ட் ப்ராப்பராக இருக்குது, எது அவங்களோட ஆடியன்ஸை ப்ராப்பராக ரீச் பண்ணும், எது அவங்களோட ஆடியன்ஸோட பெயின் பாயிண்ட்டை கரெக்டாக போய் டச் பண்ணும், எது அவங்களுக்கு பிஸ்னஸ் கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ப்ராப்பராக க்யூரேட் பண்ணி அவங்கள கைட் பண்ணுற ப்ராசஸ் தான் உங்களோட தான் இருக்கும். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவில் ஆப்ரேட் ஆகிற ஏஜென்சிஸோ இல்லை ஃப்ரீலான்சர்ஸையோ எந்த ஒரு ஏஐ மாடலும் அவ்வளோ சீக்கிரம் ரீப்ளேஸ்லாம் பண்ணிட முடியாது. ஸோ அந்த மாதிரி உங்களோட ஏஜென்சி பிஸ்னஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கம் டு த CTA பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ. வி ஆர் ஆக்சுவலி லுக்கிங் ஃபார் 3 ஏஜென்சி ஓனர். அவங்க கூட எங்களால் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னியில் ஒர்க் பண்ண முடியும். விச் மீன்ஸ் உங்களோட ஏஜென்சியை வெண்டார் அப்படிங்கிற பொசிஷன்லேருந்து பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க பீப்புள் ஜஸ்ட் எங்களை கமெண்ட்லேயோ இல்லை டிஎம்லேயோ ரீச் பண்ணுங்கள். லெட்ஸ் ஒர்க் டுகெதர்.